நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் 15% கூடாமல் இருக்கணும், 35 பேர் வரைக்கும் அமைச்சராக இருக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, அமைச்சரவை நீங்கள் நினைச்ச மாதிரி விஜய் ரசிகர் மன்றத்திலேருந்து ஒரு 15 பேரை போடுப்பா மாவட்டத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு அதிமுகவுக்காக தான் அவங்க காத்துட்டு இருந்தாங்க. யார் யாருக்கு என்ன துறையெல்லாம் பேசிட்டாங்க. சென்னை மண்டலத்தில் அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கு 7 பேர் வரை. ஆனால் இங்கே வலுக்கட்டாயமாக ஒரு 7-8 பேர் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தி. எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக இன்று நம்முடைய நிர்வாக ஆசிரியர் கார்கே இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் கார்கே. வணக்கம். இன்றைய அமைச்சரவை விரிவாக்கம் எப்படி இருக்குது, இதை எப்படி பார்க்குறீங்க? அமைச்சரவை விரிவாக்கம் முதல்ல ஏன் அப்படின்னு பார்க்கணும். விஜய் பதவியேற்று கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல் ஆகிட்ட ஒரு சூழலில் அமைச்சரவையுடைய செயல்பாடுகள் ஏன்னா முதல்ல 9 அமைச்சர்கள் பதவியேற்று டிபார்ட்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த 9 அமைச்சர்களுக்கு பல துறைகள் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா 4-5 துறைகள்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கப்போ அப்போவே சொல்லப்படுது என்னென்னா, ஏன்னா இன்னும் ஒரு முழுமையான அமைச்சரவை அப்படின்றது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில் 15% மிகாமல், அதாவது 15% கூடாமல் இருக்கணும், 35 பேர் வரைக்கும் அமைச்சராக இருக்கலாம். அப்போவே சொன்னது என்னென்னா இன்னொரு 25 பேர் அமைச்சராவாங்க அப்படின்னு. அந்த அடிப்படையில் இந்த விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இந்த விரிவாக்கம் ஏன் இப்போ செய்யப்பட்டிருக்குன்னா, அவங்க நிறைய கணக்குகளை போட்டாங்க, யாரெல்லாம் வருவாங்க, யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையாக எல்லா மாவட்டங்களையும் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா இல்லை. சில மாவட்டங்களில் சென்னையெல்லாம் ஸ்வீப் பண்ணியிருக்கு. சில மாவட்டங்கள் 8 மாவட்டங்களில் அவங்களுக்கு எம்எல்ஏவே கிடையாது. இன்னொன்று, தாவேகாவில் எம்எல்ஏவை பார்த்து, தாவேகா அவங்களுடைய கேஸ்ட்டை பார்த்து, அவங்களுடைய பணபலத்தை பார்த்து ஓட்டு போடல. விஜய் அப்படின்ற ஒரு நபரை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. எல்லாத்துக்கும் தெரியும், ஜெயிச்சதுக்கப்புறம் இவர் தான் எங்களுடைய எம்எல்ஏவா, இவர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, அமைச்சரவை நீங்கள் நினச்ச மாதிரி விஜய் ரசிகர் மன்றத்திலேருந்து ஒரு 15 பேரை போடுப்பா மாவட்டத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு பிரதிநிதித்துவம் இருக்குது. அரசியல் அமைப்பு சட்ட ரீதியான பிரதிநிதித்துவம்லாம் கிடையாது, விதி ரீதியான பிரதிநிதித்துவமான கிடையாது. எல்லா ஊருக்காரங்களும் கேட்பாங்களே, நீங்கள் ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமா அமைச்சர், ஓட்டு போடாதவங்களுக்கு அமைச்சர் தானே, அப்படி தானே ஸ்டாலின் சொன்னார். அப்போது அந்த அடிப்படையில் இவங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களில் ஆள் இல்லை அப்படின்னு பார்ப்பாங்க, அதை கொடுக்கணும். இன்னொன்று, இவங்க ஒரு கூட்டாட்சியை, ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு வராங்க. கூட்டணி ஆட்சி அப்படின்றப்போ யாருக்கெல்லாம் மந்திரி சபையில் இடம் கொடுக்கணும் அதை கொண்டு வரணும். சமூக ரீதியிலான பிரதிநிதித்துவம் அப்படின்றது கொடுக்கணும். சாதி ரீதியிலான இதுவும் கொடுக்கணும். அதில் பெண்களுக்கு அப்படின்றதும் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் பரிசீலனை பண்ணிட்டு, இப்போது கடந்த ஆட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அப்படின்னா நீங்கள் சொல்லிடலாம். நகராட்சி நிர்வாகத்துறை KN நேரு அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். அதே மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்னா திரு சி விஜயபாஸ்கர் அப்படின்னு இருந்தது. ஸோ இவங்கெல்லாம் எப்போ ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு தெரியும். ஆனால் இப்போ வந்திருக்கவங்களுடைய ப்ரொஃபைல் என்ன, அதை வச்சு எந்த போர்ட்ஃபோலியோ அவங்களுக்கு கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய இதாக இருந்தது. இப்போ நமக்கு மீடியாவில் இருந்த ராஜ்மோகனுக்கு செய்தி மக்கள் தொடர்பு துறை, சரி அவ்வளோதான் கொடுப்பீங்களா அப்படின்னா இல்லை பள்ளிக்கல்வித்துறையும் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. ஓகே, சரியான சாய்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா MBBS டாக்டரான, அதாவது MBBS டாக்டரான அருண்ராஜ் அவர்களுக்கு சுகாதாரத்துறை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி அந்தந்த துறை சார்ந்து சிலர் தான் இருப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்தவங்க தான் அமைச்சர் ஆகணுமானலாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்து இந்த கணக்கு எடுத்திருக்காங்க. அதெல்லாம் தாண்டி அமைச்சரவை செயல்பாடு இல்லாமல் இருக்கே, எப்போ அமைச்சரவை கூட்டம் போடுவீங்க, 10 பேர் மட்டும் உட்காந்து பேசுனீங்கன்னா அது அமைச்சரவை கூட்டமாக இருக்குமான்ற கேள்விகள்லாம் வந்தப்போ இன்னும் திமுக விமர்சிக்க ஆரம்பிக்கலை. இப்போ திமுக விமர்சனத்துக்கு முன்னாடியே ஒரு முடிவெடுத்து, சரி ஓகே அவங்க சில காரணங்கள்லாம் பார்த்தாங்க, அதற்கு மத்தியில் இருக்கவங்களை வச்சு அமைச்சரவை நிரப்பிடலாம் அப்படின்னு இப்போது இந்த அமைச்சரவை நிரப்பப்பட்டிருக்கிறது, செலக்ட் செய்யப்பட்டு நிரப்பப்பட்டிருக்கிறது. இது அவங்களுடைய முழுமையான அமைச்சரவை ஆனால் இல்லை, இன்னும் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது, மாற்றி அமைக்கவும் பட இருக்கு. இந்த அமைச்சரவையில் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இடம்பெறுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் இருந்தது. ஆனால் இந்த முறை அமைச்சரவையில் அதிமுகவோட ரோல் இல்லை. இதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவில் பெரும்பிரிவு ஒரு பிரிவு ஆதரிக்குது. 25 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திலேயே அவங்க வாக்களிச்சிட்டாங்க. அதனால அதிமுகவிலேயே பிளவு அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். அதிமுகவுக்காக தான் அவங்க காத்துட்டு இருந்தாங்க. அதிமுகவில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, யார் யாருக்கு என்ன துறையெல்லாம் பேசிட்டாங்க. ஸோ அவங்க கேட்டது 8, கொடுத்தது 5, வாரியம் 3 அப்படின்ற வரைக்கெல்லாம் பேச்சுக்கள் போய் ஏறக்குறைய அது நிறைவுறக்கூடிய கட்டத்தில் இருந்தது. அப்போ தான் 2-3 விஷயங்கள் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, நீங்கள் இவங்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த கவர்னர்கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா 2/3 மெஜாரிட்டி இல்லாதப்போ இவங்க கட்சி தாவல் பிரிவின் கீழே பாதிக்கப்படுவாங்க, இவங்க எம்எல்ஏ பதவி பறிபோகும் அப்படின்றப்போ
அதுக்கு வந்து தாவேக தரப்புல இருந்து சொன்னது என்னன்னா அவங்களுடைய சட்ட சிக்கல்களை அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு. ஏன்னா பார்க்கக்கூடிய ஆள் தான் சிவி சண்முகம் தானே அதிமுகவுடைய கேஸை ஜெயிச்சு கொடுத்தது முக்கியமான நபர். சட்டத்துறை அமைச்சரா இருந்தப்ப ஜெயிச்சாரா இல்லாதப்ப ஜெயிச்சார். ஸோ அதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடிய டீம் தான், அதெல்லாம் அவங்க இது பண்ணலை. ஆனால் அதுக்கு மத்தியில் இபிஎஸ் தனியாக வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டார். மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு அங்கே வந்து இபிஎஸ்கே அனைத்து அதிகாரமும் அப்படின்னு, அதாவது எப்பெல்லாம் வந்து இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் ஸ்பிளிட்டு வந்தப்பையும் சரி, இபிஎஸ் சசிகலா ஸ்பிளிட்டு வந்தப்பையும் சரி, இதே மாதிரி தான் இருக்கும். இதே பேட்டர்ன் தான் அங்கேயும் மாவட்ட செயலாளர்கள் எங்களோட இருக்காங்க அப்படின்னு. அப்போ இங்கே இருக்கவங்களாம் யார்? அவங்களை நீக்கிட்டு நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கப்போ சட்ட ரீதியாக இதுக்கு வந்து ஏதாவது தடை வருமா? ஒருவேளை வந்தது அப்படின்னா அது பாதிக்கப்படும். அதாவது எப்படின்னா அவங்களுடைய எம்எல்ஏ பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்பு அப்படின்னா அது சபாநாயகரால் முடியாது. சபாநாயகர் இவங்க சபாநாயகர் பண்ண மாட்டார், அது நமக்கு தெரிஞ்சது. இது வந்து நீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் வரை போகும். நம்ம டிடிவி தினகரன் கேஸை பார்த்தோம்ல, ஆக்சுவலாக அதெல்லாம் ரொம்ப விரைவாக எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மேலே எல்லாம் போய் சுற்றி முடிச்சு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா ஆட்சி ஓட்டணும்னா 2-3 வருஷத்தில் ஓட்டிடலாம். ஆனால் இன்னொன்று சிபிஎம் சொல்லுது அதிமுக இருந்தால் நாங்கள் ஆதரவு வாபஸ் பற்றி யோசிப்போனுது. திருமா சொல்கிறாரு அதிமுக, திருமாவோட திரு சிந்தனை செல்வன் சொல்கிறாரு அதிமுகவை நீங்கள் எதிர்த்துட்டு அவங்கள சேர்த்தா சரியாக இருக்காது, நீங்கள் வந்து திராவிட கட்சிகளையும் தான் சேர்த்து தானே எதிர்த்தீங்க அப்படின்லாம் கேள்வி வைக்கிறாரு. அப்போது அதையும் முன் வச்சு ஓகே இப்போ இருக்கக்கூடிய இந்த சிறு சிறு கட்சிகளே கூட எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்றப்போ இப்போதைக்கு அமைச்சரவை அமைச்சிடலாம் அப்படின்னு தான் இந்த அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதிமுக தரப்பில் நம்ம பேசுகிறப்போ நேற்று இரவு வரைக்கும் பேச்சுவார்த்தை போயிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த மினிஸ்ட்ரி லிஸ்ட்லாம் நைட்லாம் விடிய ஃபைனல் ஆகி யார் எந்த துறை அப்படின்லாம் கொடுக்கப்பட்டு ஆளுநர் மாளிகையிலேருந்து இன்னைக்கு அந்த அடுத்த லிஸ்ட் வந்து வெளிவந்திருக்கு. அதிமுகவினர் இன்னும் நம்பிக்கையாக இருக்காங்க, அடுத்த விரிவாக்கத்தில் இருப்போம் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்க. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒரு சேனல் இல்லை 2 சேனலில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அமைச்சரவையில் யார் யாருக்கு எந்தெந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த அமைச்சரவையை வந்து பிரதிநிதித்துவம் அப்படின்றது எல்லா அமைச்சரவையிலையும் பார்ப்பாங்க. இது புது அமைச்சரவை, முன்பு ஆட்சியிலே இல்லாத ஒன்று. அப்படி பார்க்குறப்போ இந்த பிரதிநிதித்துவம் வந்து முதல் முறை வென்றவர்கள் பலர். நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ போனவங்களோ ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் இருக்கார், அங்கே புதுவையில் போயிருக்காரு. செங்கோட்டையன் இருக்கார். அதுக்கப்புறமா வந்து தற்காலிக சபாநாயகர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகர் அப்படின்ற மாதிரி ஒரு 5 பேர் தான் இருக்காங்க எம்எல்ஏவா இருந்தவங்க அப்படின்ற அடிப்படை. சத்யபாமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எம்பியாக இருந்தவங்க. ஸோ அவ்வளோதான் இருக்காங்க அவங்களோட ஸ்ட்ரென்த். அவங்கள கழிச்சிட்டு பார்த்தா ஒரு 100 பேர் புதியவர்கள் முதல் முறை எம்எல்ஏக்கள். அப்போ அவங்கள நீங்கள் பிரதிநிதித்துவம் படுத்தணும் அப்படின்றப்போ அதுக்கான தேர்வு ரொம்ப கடினமாக இருந்தது. எப்படி இவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா விஜய் ரசிகர் மன்றம் மக்கள் மன்றமாகி மக்கள் மன்ற அரசியல் கட்சியாகி யாரெல்லாம் கூட இருந்தாங்க அப்படின்னு பார்த்து அதில் செலக்ட் பண்ணி ஒரு 16 பேரை வெற்றி பெற்றதில் 16 பேரை அகாமடேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விஷயம். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறாங்க. இந்த அமைச்சரவையில் 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே அதிகம். கிட்டத்தட்ட 12 பேர் 28 வயசில் தொடங்கி 40 வயசு வரைக்கும் இருக்கவங்க 12 பேர் இருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தகவல். அதெல்லாம் தாண்டி 7 பேர் வரை இங்கே வந்து தலித்கள் அல்லது ஆதி திராவிடர்களாக இருக்காங்க. ஸோ அது முக்கியமான ஒன்று. சிறுபான்மையினர்களை வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேர் வரைக்கும் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த அமைச்சருடைய ஹைலைட்டான ஒரு விஷயம். பெரிய பணபலம் இருக்கிறவங்களுக்கு தான் அமைச்சர் பதவி அப்படின்றதெல்லாம் இந்த அமைச்சரவை உடைச்சிருக்கு. சாதாரணமானவங்க எளியவங்க எல்லாம் இந்த அமைச்சரவை பொறுப்புக்கு வந்திருக்காங்க. நிறைய அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டும் அதை நமக்கு உணர்த்துது. இப்போ இதில் பார்க்கும்போது வந்து 19 மாவட்டங்கள் விடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் யாரும் அமைச்சராகலையே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? 19 மாவட்டங்களில் 8 மாவட்டங்களில் தாவேக்கா வந்து மொத்தம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 8 மாவட்டங்களில் ஜெயிக்கலை. ஸோ மற்ற மாவட்டங்களில் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலைன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை எப்படி ஈக்குவல் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் பெரிய கேள்வி. ஏன்னா சென்னை மண்டலத்தின் அதிகாரம் குவிக்கப்பட்டிருக்கு. 7 பேர் வரை சென்னை மண்டலத்தை சேர்ந்த அமைச்சர்கள். சபாநாயகர் யார்? சென்னை மண்டலத்தை சேர்ந்த. கொறடா யார்? சென்னை மண்டலத்தை சேர்ந்தவர். அப்படி அதிகார மையம் ஒரே இடத்துல குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ பொதுவாக வந்து ப்ரிஃபரன்ஸில் அமைச்சர்களுக்கான பங்களாக்கள் வந்து சென்னையை சேர்ந்தவங்களுக்கு இருக்காது. ஏன்னா சென்னை லோக்கலில் தானே இருக்கீங்கன்னு. அப்படி பார்த்தா 7, 8, 9 இடங்கள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரதிநிதித்துவம் சென்னையை சார்ந்ததாகவே இருக்குது. அப்போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு இல்லை, 19 மாவட்டங்களுக்கு இல்லைன்னா இதை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். சில மாவட்டங்களில் யதார்த்தமாகவே 2 அமைச்சர்கள் இருப்பாங்க. திருச்சியில் திமுக 2 அமைச்சர்கள் இருந்தாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகரில் 2 அமைச்சர்கள் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்க முடியாதது. ஆனால் இங்கே வலுக்கட்டாயமாக ஒரு 7-8 பேர் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் 7 பேர், அடுத்தது நாமக்கல்லில் 3 பேர், கோவை, மதுரை, தூத்துக்குடி, விருதுநகர், காஞ்சிபுரம், ஈரோட்டில் 2 பேர். இப்போ விருதுநகரில் 2 பேருமே பெண் அமைச்சர். இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இதே மாதிரி தான் போன ஆட்சியிலே அங்கே 2 பேர் இருந்தாங்க. KKSSR இருந்தாங்க, தங்கம் தென்னரசு இருந்தாங்க. திருச்சி, கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருப்பூர், சேலம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, இங்கெல்லாம் ஒரு அமைச்சர்கள் இருக்காங்க. அப்போ மற்ற மாவட்டங்கள்லாம் கேட்பாங்க. எந்தெந்த மாவட்டம் கேட்பாங்க? திருப்பத்தூர், வேலூர் கேட்பாங்க, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கரூர், திண்டுக்கல், பெரம்பலூர், தேனி, நெல்லை, இவங்கெல்லாம் கேட்பாங்க. ஏன் இல்லைன்னு. அதில் சில மாவட்டங்களில் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த அமைச்சர்களில் பெரும்பாலானவங்க பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட போகிறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் திமுக ஜெயிக்கலை. முதல்ல வந்தது என்ன பண்ணாங்க? சக்கரபாணி அவர்களை அங்கேருந்து அப்படியே மாற்றுறாங்க, ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து அங்கே மாற்றுறாங்க, நீங்கள் தான் பொறுப்பு அமைச்சர் அப்படின்னு. அப்போது சக்கரபாணிக்கு அப்புறம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா செந்தில் பாலாஜியை மாற்றுறாங்க. அப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட இருப்பாங்க. இன்னொன்று, இந்த 8 மாவட்டங்கள் இருக்குல்ல, தாவேக ஜெயிக்காத மாவட்டம், அங்கே பவர்ஃபுல்லான மினிஸ்டர்கள் போகிறாங்க. கட்சியை வளர்க்கணும், அதை தாண்டி கட்டமைப்பு ரீதியாக, அதாவது எங்கெல்லாம் பலவீனமாக இருக்குது அப்படின்றது. தாவேகாக்கு இன்றைக்கி இன்னொரு பிம்பம் இருக்குது, நகர்ப்புறங்களில் ஜெயிக்குது, கிராமப்புறங்களில் அவங்களுக்கு ஓட்டு கம்மியாகுதுன்னு. ஸோ அப்போ கிராமப்புறங்களை உள்ளடக்கிய தொகுதிகள்லாம் நிறையா இருக்குது, அங்கெல்லாம் பவர்ஃபுல்லான மினிஸ்டர்ஸ் போக இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கெல்லாம் கொண்டு போக போகிறாங்க. கூட்டணி கட்சிகள் ஜெயிச்ச சில இடங்கள் இருக்குல்ல, அதாவது இப்போ பார்த்திங்க அப்படின்னா கன்னியாகுமரிக்கு வந்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து இவங்களுடைய எம்எல்ஏ யாருமே கிடையாது. ஸோ காங்கிரஸ் கொடுக்குறாங்க, ராஜேஷ் கொடுக்குறாங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் வந்து மேலூர் தொகுதியில் ஜெயிச்ச விஸ்வநாதன் கொடுத்துருக்காங்க. ஒன்று கூட்டணி, ஒன்று வந்து அவங்க கட்சி. அப்படின்ற அடிப்படையில் இது வந்து பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கு. இது கேள்வி எழுப்புவானா? நிச்சயமாக எழுப்பும். ஆனால் அதிகார ரீதியாக இதை வந்து பரவலாக்க முடியும். பொறுப்பு அமைச்சரை போட்டு இதை நிரப்பிடுவாங்க. இப்போது இன்னும் 2 அமைச்சர்கள் பதவி வந்து காலியாக இருக்குது. இதில் யார் நிரப்பப்படலாம்? திரும்ப வருவாரா? அமைச்சர் பதவி காலி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட், இந்த போர்ட்ஃபோலியோ நமக்கு இன்னும் ஒதுக்கப்படாததால் நிரப்பலாம் அப்படின்னு. 30 பேரை கொண்ட அமைச்சரவை கூட இருக்கலாம், தப்பு இல்லை. அதிகபட்சம் 35 அப்படின்றதா ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ 2 இடங்கள் காலியாக இருக்குது. 2 இடங்கள் வந்து காலையில் மீண்டும் வந்து 2 புதிய அமைச்சர்கள் பதவியேற்க போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் கேட்ட மாதிரி விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உறுதிப்படுத்திட்டாங்க, அவங்க அமைச்சர்களில் பங்கேற்க போகிறாங்க. இதில் சர்ப்ரைஸ் என்னென்னா, IUML திமுக சொன்னாதான் ஆதரவே கொடுப்போன்னு சொன்ன IUML வந்து வர்றாங்க. அதை அவங்க முடிவெடுத்து அறிவிச்சிட்டாங்க. அங்கே வந்து ஷாஜகான் வர்றாரு. ஷாஜகான் வந்து அமைச்சராகிறார். IUML இதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. திமுக இப்படி ஒரு ஆஃபரை கொடுத்ததே கிடையாது, அவங்களுடைய வரலாற்றில் திமுக கொடுத்ததே கிடையாது. 60 ஆண்டுகள் கழித்து இது மாதிரியான ஒரு சூழல் கணிகிறது. அப்போ அவங்க ஏன் இதை விடணும் அப்படின்ட்டாங்க. அது ஒன்று. திருமா வருவாரா அப்படின்னா, திருமாவை பொறுத்த வரைக்கும் அவர் திருச்சி கிழக்கில் நின்று அவரை வந்து உள்ளே கொண்டு வந்து ஒரு முக்கியமான அமைச்சரவை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கப்பட்டது. ஆனால் திருமா வந்து ரொம்ப நிதானமாக யோசிக்கக்கூடியவர். இதை மட்டும் பார்க்க மாட்டார். நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வந்தது அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறார். ஸோ அப்போ இப்போதைக்கு ஒரு பங்களிப்பு வேணும்னு வன்னியரசை வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வன்னியரசு அவங்க கட்சிக்கார். காட்டுமன்னார் கோயிலில் வந்து காங்கிரஸில் இருந்தவருக்கு தான் சீட்டை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அப்புறம் அவர் விசிகான்னு கணக்கு காமிச்சிட்டாங்க, அது வேறு. அதனால் வன்னியரசு அவரோடே உடன் இருக்கக்கூடியவர், ஆரம்பத்திலேருந்து இருக்கக்கூடியவர். அவர் வந்து கடந்த முறை தோற்றவர், இந்த முறை ஜெயிச்சிருக்காரு. அதனால அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், இந்த அமைச்சரவை விஜய் வந்து ஒரு 2 மெசேஜ் சொல்கிறார். ஒன்று, ஏன் அதிமுக கொடுக்கல, உங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. இது அதிமுகவை இன்டர்னலாக என்ன பண்ணும் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். திமுகவுக்கு ஒரு மெசேஜை மறைமுகமாக சொல்லிட்டார். என்ன மெசேஜ்னா, திமுகவுடைய கூட்டணி உடைந்து விட்டது, சுக்குநூறாக உடைந்து விட்டது. எப்படி சுக்குநூறாக உடைஞ்சிச்சுன்னா, காங்கிரஸ் முதல்ல வந்து இங்கே சேர்ந்துருச்சு. முத ஆளாக வரவனுக்கு தாயா அப்படின்ற மாதிரி ஆளாக வந்து காங்கிரஸ் பந்திக்கு வந்துருச்சு. அடுத்தது வந்து ஒவ்வொரு கட்சியாக வர்றாங்க. விசிகாவில் லேட்டாக வர்றாங்க, IUML லேட்டாக வர்றாங்க. லேட்டாக வர்றவங்களுக்கு லேட்டஸ்டாக பதவி மாதிரி அந்த 2 பேரும் அமைச்சராகிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2+2 இவங்க வந்து பொறுப்பேற்கலை. அதிகாரம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றது அவங்களுடைய நிலைப்பாடு. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் தமிழ்நாட்டில் அவங்க சொன்ன மதச்சார்பற்ற கூட்டணி. தேசிய அளவில் இந்தியா கூட்டணி உடஞ்சிருச்சு. காங்கிரஸ் போனதுமே உடஞ்சிருச்சு. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கானே தெரில. இந்தியா கூட்டணின்றது எல்லாரையும் ஒருங்கிணைத்து உருவாக்குனது. இப்போ 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அப்போ காங்கிரஸ் இருக்கானே தெரில. ஏற்கனவே இந்த இந்தியா கூட்டணி உருவாக்குனதில் மெயினான டிரைவராக இருந்தவர் யார் அப்படின்னா நிதிஷ்குமார்.
அவர் பஸ்ஸை விட்டுட்டு இறங்கிட்டாரு. இப்போ பஸ்ஸில் இருந்த ஒவ்வொருத்தராக இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஏறக்குறைய தனித்து விடப்பட்டிருக்கு. அவங்க கூட இருக்கிறது யார் அப்படின்னா IUML திமுகவோடு ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் வாஜ்பாயோட அரசில் அவங்க இருந்தப்போ மட்டும்தான் கூட்டணியில் இல்லை. மற்ற எல்லா காலகட்டத்திலையும் கூட்டணியில் இருந்திருக்காங்க. அப்போல்லாம் பயணித்தவங்க விட்டுட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு எலெக்ஷனுடைய அடுத்த நகர்வு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த அடுத்தடுத்த தேர்தல்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால வர்றாங்க. இப்போ திமுகவின் சப்போர்ட்டில் தான் அங்கே ஆட்சி எங்குதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அதிகாரத்தில் இவங்கெல்லாம் இந்த 2+2 வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு 4 பேர் தான் வெளியில் இருப்பாங்க. யார்? 2 கம்யூனிஸ்ட்கள் வெளியில் இருப்பாங்க. ஸோ இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் 108 -2 எப்படி பார்க்கணும் அப்படின்னா 108ல் 1 திருச்சி கிழக்கு, 1 சபாநாயகர் அப்படி பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேஸில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர், அதுக்கு உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுத்துருக்கின்றதை பார்க்கணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 105 கூட வச்சுக்கோங்க. 105 + ஒரு 4 109, காங்கிரஸ் ஒரு 5, 114 ஆயிடுச்சு. ஸோ அந்த 4 நம்பர் இருக்கு இல்லையா, அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். அந்த 4 பேரை எப்படி அவர் தக்க வச்சுக்க போகிறாரு? கம்யூனிஸ்டுகள் சும்மாவே குரல் கொடுப்பாங்க, இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இப்போ கம்யூனிஸ்டுகள்லாம் ஏதாவது ஒரு போர்க்குரல் கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஆல்டர்னேட்டிவ் விஜய் தேடுவார். அங்கே தான் அதிமுக உங்கள் பிரச்சனை முடிச்சிட்டா வாங்க அப்படின்றது. ஸோ அடுத்த தேர்தலில் திமுக கூட்டணி இல்லை, அதாவது தனித்து தான் விடப்படுறாங்க அப்படின்றது இப்போ உறுதியாச்சு. மதிமுக இருக்காங்களே நீங்கள் கேட்கலாம், தேமுதிக இருக்காங்களேன்னு கேட்கலாம். தேமுதிக ஒரே கூட்டணியில் தொடர்ந்த வரலாறு அப்படின்னு இல்லை, கூட்டணி மாறி மாறி தான் இருந்திருக்காங்க. அதிமுக கூட்டணியில் 2 முறை இருந்தாலும் அதிமுகவில் இருந்து அப்புறம் தினகரன் கூட போயிட்டு திரும்பலாம் வந்த வரலாறு தான் இருக்குது. ஸோ தேமுதிக ஒரு சீட்டு, சரிங்களா? அவங்க இருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா விஜய் எங்கள் வீட்டு பிள்ளைன்றாங்க. அடுத்தது மதிமுக, அவங்க ஜெயிச்ச 2 யாரோடது? திமுக கணக்கில் இருக்கு. ஏன்னா சின்னம் அங்கே சின்னம் மட்டும் இல்லைன்னா மதிமுக முதலாள இங்கே ஒரு மினிஸ்ட்ரி வாங்கியிருப்பாங்க. மதிமுகவோட வரவேற்பை பார்த்தீங்களா? தாவேக ஈக்குவலாக விஜய் வரவேற்பு தெரிவித்தாங்க. வைகோ வீட்டிலேருந்து அந்த அம்மா வேலை பார்க்குற அம்மா வர்றாங்க. அப்போ தான் வைகோ நினச்சிருப்பார், எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி சொன்னார் பார்த்தீங்களா, விஜய்க்கு பெரிய ஆதரவு இருக்குது போலேன்னு. ஏன்னா வீட்டில் இருந்த மாதிரிலாம் கேட்டிருப்பார், இன்னமா எல்லாரும் இங்கே இருந்துட்டு ஓட்டு இப்படி போட்டிருக்கீங்களேன்னு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஸ்லீப்பர் செல் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். அவங்க மன ரீதியாக இப்போ தயாராகிட்டு இருப்பாங்க. தேர்தலில் கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. ஏன்னா எல்லாரும் இங்கே இருக்கப்போ அவங்க மட்டும் எப்படி இருப்பாங்க? கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணி எல்லாருமே சேர்ந்து இப்போ தாவேக்காவை நோக்கி வருவாங்க. பழைய மக்கள் நல கூட்டணி அதில் ஒரு 2 கட்சி தான் இருக்குது. அவங்களாம் இங்கே வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது. வாசன் அங்கே போயிட்டார், அதனால் அவர் அந்த கணக்கில் இல்லை. இப்போது அடுத்து பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்களுடைய போர்ட்ஃபோலியோ மாறி இருக்குது. நிதித்துறை ஒதுக்கப்பட்டிருந்தது, இப்போ நிதித்துறை கை மாறி இருக்குது. மரிய வில்சன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. செங்கோட்டையன் மூத்த அரசியல்வாதி. அதை தாண்டி அவர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை கொடுங்க, அதான் நம்பர் 2 அப்படின்னு. நிதியமைச்சர் அப்படின்றது பொறுப்பு ரீதியாக நம்மளுடன் சொல்லப்பட்டாலும் அதிகார ரீதியாக இன்ன பிற சலுகை அடிப்படையில், புரியுதா, இன்ன பிற சலுகை அடிப்படையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை முக்கியமானது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே சொல்கிறது என்னென்னா, விஜய்க்கு அடுத்த நம்பர் 2 அவர் தான் அப்படின்னு அதிகார ரீதியாக பேசப்பட்டாலும் கூட ஆனந்த் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போ இவருக்கு நிதித்துறை கொடுத்து அந்த பொறுப்பு கொண்டு வந்தாலும் அவர் அதை விரும்பலை அப்படின்னு சொல்லி திரும்ப பேசி வேறு ஏதாவது ஒரு பொறுப்பு கேட்டார். அப்போ தான் சரி ஓகே இதெல்லாம் கொடுத்தாச்சு, அதாவது நெடுஞ்சாலைத்துறையும் பொதுப்பணித்துறை இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறது நல்லதில்லைன்னு நினச்சதாகவும், அதனால இவருக்கு வருவாய்த்துறை கொடுத்ததாகவும். வருவாய்த்துறை பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு துறை, ஒரு பேரிடர் மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு துறை. ஸோ அந்த துறை அவர் அமைச்சராக இருக்கார். அவர் கேட்டுக்கொண்டதால், ரெக்வஸ்ட் பண்ணதால் இந்த மாற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ மரிய வில்சன் ஒரு புதுமுகமாக இருக்கார், நிதித்துறையை எப்படி கையாள்வார்? ஏற்கனவே அவர் ஒரு பெயர் பெற்ற குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன் நிதித்துறை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கல அப்படின்னா, ஒரு இளம் வயது ஆளுக்கு கொடுக்கலாம். ஆக்சுவலாக ஒரு முதல் முறை எம்எல்ஏ தான். வேறு சீனியர்ஸ் எல்லாமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அமைச்சரவை கொடுங்க அப்படின்னு. ஜேசிடி பிரபாகரே அமைச்சரவை தான் கேட்டார். இல்லை நீங்கள்லாம் இருக்கணும், ஏன்னா இங்கே ஏற்கனவே 7 பேர் அப்படின்னு. ஸோ ஜேசிடி பிரபாகரன் அப்படி தான் சபாநாயகர் கொண்டு வரப்பட்டார். ஏன்னா அவரை உள்ளே கொண்டு வந்துட்டா சீனியரான ஒரு பதவி கொடுக்கணும், போர்ட்ஃபோலியோ பெருசு கொடுக்கணும். ஆனால் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் கொண்டு வந்துட்டா ஜூனியராக கொடுக்கலாம். அதாவது வேற ஒரு நபரை கொண்டு வந்துட்டா ஜூனியர் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான போர்ட்ஃபோலியோ, சின்ன போர்ட்ஃபோலியோ கொடுக்கலாம். இப்போ வேளச்சேரி எம்எல்ஏ வந்திருக்காரு, அவருக்கு சின்ன போர்ட்ஃபோலியோ தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஜேசிடி பிரபாகர் இருந்தார், அவர் குறைஞ்சபட்சம் நீங்கள் போக்குவரத்தாவது கொடுக்கணும் மினிஸ்டர் இருந்தால். அப்படியெல்லாம் கணக்கு பார்த்து தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்து பார்க்கும்போது முஸ்தபா அவர்களுக்கு அமைச்சரவை மறுக்கப்பட்டிருக்கு.
இதை எப்படி பார்க்குறீங்க? சிறுபான்மையின நலத்துறை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இல்லையா? முஸ்தபாவுக்கு அமைச்சரவை மறுக்கப்பட்டதுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து முஸ்தபா அவர்கள் தான் வந்து டிவி விவாதங்களில் ஒரு காலகட்டத்தில் தாவேக்காக்கு ஆளே பேச வரல. ஆஃப்டர் கரூர் சம்பவம் நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட 2 மாதம் ஆளே இல்லை. அதான் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருந்தார், 60 நாள் கட்சி வந்து ஐசியூவில் இருந்துச்சுன்னாரு. முஸ்தபா தான் பேசிகிட்டு இருந்தார். அப்பேற்பட்ட முஸ்தபா வந்து மதுரையில் வந்து பிடிஆரை வீழ்த்தினார். பிடிஆரை வீழ்த்தி சுந்தர்சியை வீழ்த்தின முஸ்தபாவுக்கு சீட்டு மினிஸ்ட்ரியில் கிடைக்கல. அவர் ஆக்சுவலாக எதிர்பார்த்தார். ஆக்சுவலாக வந்து அவருக்கு கொடுக்குறதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இடையில அவர் வந்து இந்த சனாதன தர்மத்தை பற்றி பேசி அது சர்ச்சையாகவும் இந்த நேரத்தில் இதை பகச்சிக்க வேண்டாம் அப்படின்றதால அவருக்கு இந்த மினிஸ்ட்ரி கொடுக்கப்படலை அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது. இன்னொன்று, இந்த புதுக்கோட்டை பர்வேஸ் வந்ததால் அமைச்சரவையில் பர்வேஸ் முஸ்தபா அப்படின்னு வர்றப்போ பர்வேஸ்க்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டதாகும் அப்படி ஒரு தகவல் இருக்கிறது. இது 2மே சொல்கிறாங்க. அப்போ இந்த கேள்வி வரப்போ இன்னொன்று, சனாதன தர்மத்தை பற்றி பேசி சர்ச்சைக்குள்ளான முஸ்தபாவுக்கு அதை காரணமாக காட்டி நீங்கள் சீட் மறுக்கிறீங்க. ஆதவ ஒரிஜினல் இதே மாதிரி ஒன்று பேசினார். ஆனால் அவருக்கு வந்து நீங்கள் உயர்ந்த பதவி கொடுத்து அழகு பார்க்குறீங்க அப்படின்ற அந்த ஒப்பீடையும் சமூக வலைதளங்களில் பார்க்க முடியும். எல்லாம் கார்டு போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா? அவருக்கு வந்து மறுப்பு, இவருக்கு மட்டும் பொறுப்பா அப்படின்னு போடுறாங்க. ஸோ இந்த ஒரு கேள்வியும் அதில் இருக்குது. பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ அடுத்து பார்க்கும்போது வந்து இந்த துறை ஒதுக்கீடெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் சரியான துறைகள் தான் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? துறை ஒதுக்கீடு அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா எல்லாமே புதுசு. அப்போ இவங்க வந்து இந்த துறையை தாங்குவாங்களா, இந்த துறையை வந்து எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றப்போ அந்த முதல்ல போட்ட அந்த 10 பேரில் ஏற்கனவே தெரிஞ்சவங்க அப்படின்னா பிரபு வரைக்கும் தெரிஞ்சவங்க. ஸோ கீர்த்தனா வந்து அவங்களுடைய ஜோனில் புதிதாக ஒரு நபராக பார்க்கப்பட்டவங்க. இப்போ மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மற்ற பகுதியை சேர்ந்தவங்களே யார் இவர் எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்ச விஜய் தான், அவர் ஏதோ ஒரு ஊரில் ஜெயிச்சிருப்பார், அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து மினிஸ்டர் இருக்காங்க. ஆனால் அது நல்ல ஒரு மூவ். ஏன் அப்படின்னா அதிகாரம் படைத்தவர்கள், அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மன்னராட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமர்சனங்களை இதெல்லாம் உடச்சி இவங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. முதல் தலைமுறையாக கொண்டு வந்திருக்காரு நிறைய பேர். உண்மையிலே முதல் தலைமுறை பட்டதாரிங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து எம்எல்ஏ ஆகி அமைச்சராயிட்டாங்க. அப்படி நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப பார்க்குறப்பே வந்து ஓகே இந்த லிஸ்ட் நல்லா இருக்கே அப்படின்னு தோணுது. தூத்துக்குடியில் ஸ்ரீநாத் வந்து திடீர்னு அங்கே நிப்பாட்டினப்போ விமர்சனத்துக்குள்ளானார். இவரெல்லாம் தோற்று வெளியே போயிடுவார், இவர் வந்து சினிமாவில் காமெடியன் அப்படின்னாங்க. அமைச்சரை ஜெயிச்சுட்டு கீதா ஜீவனை ஜெயிச்சுட்டு வந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மீன்வளத்துறை அப்படின்றது முக்கியமான ஒன்று. ஆனால் அவருக்கு அதில் வந்து நிபுணத்துவம் இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. அதுக்கப்புறம் ஏன்னா பொதுவாக ஒரு கடல் சார்ந்த ஒரு தொகுதியில் இருக்கவங்களுக்கு அது கொடுக்கக்கூடிய அந்த பண்பு, அந்த மரபு எல்லாம் இருக்குது. அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு சவுத்தை அவங்க கவர் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய கடல் மாவட்டங்கள்லாம் இருக்கிறது, அதை கவர் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அது ஒரு முக்கியமானது. ரஞ்சித்துக்கு ஃபாரஸ்ட். ரஞ்சித் யார் அப்படின்னா அதிமுக ஓபிஎஸ் அணி. அப்புறம் வந்து திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர் வெளியில் வந்து கட்சி ஆரம்பித்தார் இல்லையா, அந்த கட்சிக்கு காரணமானவர் இவர் தான். அப்புறம் அவர்கிட்ட விலகிட்டு தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். கட்சியை கலைச்சிட்டு தாவேக்காக்கு வந்தார். தாவேக்காக்கு வந்தவருக்கு இன்றைக்கி ஒரு மினிஸ்டர். ஸோ ஒரு சரியான அடையாளப்படுத்தி சரியாக போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டார். அப்படி உட்கார்ந்தாலும் அவருக்கு வந்து மினிஸ்டர் கிடச்சிருக்கு. காஞ்சிபுரத்தில் ஜெயிச்சவர். அடுத்தது லோகேஷ் தமிழ்ச்செல்வன், முன்னாள் சபாநாயகருடைய மகன். இன்றைக்கி சபாநாயகர் வந்து எவ்வளோ இதாக வந்து எனக்கு அந்த கட்சிக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்ற அளவுக்கு கேட்டு போயிட்டார். அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அப்படின்றது. ஸோ அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து விஜய் தமிழன் பார்த்திபன் யார் அப்படின்னா அந்த மீசெல்லாம் வச்சுட்டு வந்து ஒரு படத்தில் கூட நடிச்சிருந்தார். சேலம் தெற்குல இருந்து. ஆமாம், ஒரு படத்தில் நடிச்சிருந்தார்ல. விஜயோட நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. கோட் படத்தில் ஒரு காவல் அதிகாரியாக வருவார், டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக வருவார். டிராஃபிக் இன்ஸ்பெக்டர், அதனால தான் டிராஃபிக் சார்ந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, போக்குவரத்து துறை கொடுத்துருக்காங்க. ஸோ இவரெல்லாம் வந்து பேரே பார்த்தீங்களா, விஜய் தமிழன் பார்த்திபன். விஜய் தமிழன் ரெண்டுமே வந்து விஜய்க்காக வச்சது, பார்த்திபன் தான் அவருடைய பேர். ரமேஷ் ஒரு 31 வயது ஆகக்கூடிய ஒரு நபர். டிவி விவாதங்களில் செய்தி தொடர்பாளராக வந்தார். சின்ன பையன், பார்க்க சுல்லா மாதிரி தான் இருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா கருத்துக்கெல்லாம் இறங்கி அடிப்பார். அப்பேற்பட்ட ரமேஷ்க்கு வந்து முதல் முறை எம்எல்ஏ. இன்னும் சொல்லணும்னா ரமேஷை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு எம்ப்ளாயாக இருந்தார், சாதாரண எம்ப்ளாயி. 4 வருடத்திற்கு முன்பு வந்து அவர் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு கேட்டதை ஒருத்தர் எடுத்து ஷேர் பண்ணி அன்னைக்கு என்கிட்ட வேலை கேட்டார், இன்றைக்கி பாருங்கள் அவர் அமைச்சர் அப்படின்றார். ஸோ அப்படி ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வந்தவர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு.
அடுத்தது மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை, அதெல்லாம் பணம் புழங்குற டிபார்ட்மெண்ட். இதெல்லாம் தாண்டி நிறைய சர்ச்சையை சந்திக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை அரசியலுக்கு தானே ஒதுக்குவாங்கன்னா விக்னேஷ் அப்படின்றவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை. ஸோ இப்படி வந்து எதிர்பாராத நிறைய சர்ப்ரைஸை இந்த அமைச்சரவை கொடுத்துருக்கு. கோவையை ரெப்ரசன்ட் பண்ணதுனால தான் இந்த மாதிரியான ஒரு துறை ஒதுக்கப்பட்டிருக்கு அவருக்கு. ஆமாம், கோவையில் இருக்காரு. செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு டஃப்பாக இருக்கும்ட்டு கொடுத்துருக்காங்களோ. செந்தில் பாலாஜி போன முறையே வந்து ஆக்சுவலாக வந்து அவர் அமைச்சர் இல்லை, ஆனால் அதிகாரத்தில் இருந்தார். உங்களுக்கு புரியுதா? ஆக்சுவலாக அமைச்சர் இல்லை, அமைச்சர் இல்லாத அமைச்சராக இருந்தார் ஒரு சில. இல்லை, அது வந்து சிறையில் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் அமைச்சர் இல்லை, ஆனால் அவர் தான் அமைச்சர். புரிஞ்சுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் விஸ்வநாதன் அவர்கள் மேலூரில் திடீர் வேட்பாளராக வந்தார், திடீர்னு வெற்றி பெற்றார். உயர்கல்வித்துறை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ஒரு நல்ல கௌரவமான துறை. அதில் வந்து கடந்த முறை கோவிசெழியனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல அப்பேற்பட்ட மாதிரியான ஒரு நபர்கள், அதாவது அவங்க என்ன ஒரு ஃபார்முலாவில் ஃபில் பண்ணாங்களோ அதே ஃபார்முலாவில் இவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இந்த அமைச்சரவையில் பார்க்கும்போது வந்து ஒரு இளம் அமைச்சரவைன்னு சொல்லப்படுது. 60 வயதுக்கு மேலே 2 பேர் தான் இருக்காங்க. மீது எல்லாருமே 45 வயதுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அமைச்சரவை வந்து தொடர்ந்து நீடிக்குமா, இல்லை கடந்த கால அரசுகள் மாற்றங்கள் நிகழ்ந்தது போல் திடீர்னு மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு? அது இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் சார்ந்தது. இவங்க எப்படி செயல்பட போகிறாங்க அப்படின்னு. இந்த செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரத்துலையும் நல்ல டெவலப்மெண்ட் தெரியுது அப்படின்றாங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய ஒரு துளி தான், ஒரு சாம்பிள் தான் திமுக ஆட்சியில் போடப்பட்ட 2000 கோடி ரூபாய் அந்த டெண்டர் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு மின்சாரத்துறையில் அப்படின்றது. சஸ்பெண்ட் இதெல்லாம் பார்க்குறோம். இந்த சின்ன சின்ன கடைமட்ட அளவில் சஸ்பெண்ட் நடக்குதுல்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர் தள்ள 10 ரூபா கேட்டார் அப்படின்னா இந்தியன் படம் மாதிரி தான் லஞ்சம் அடிநிலையிலிருந்து தான் தொடங்குது. அங்கே க்ளீன் பண்ணுறீங்க, மேலே க்ளீன் பண்ணுறீங்களா, அதுக்கும் இந்த 2000 கோடியை காட்டுறாங்க. அங்கேயும் க்ளீன் பண்ணியாச்சு, இங்கேயும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இந்த சிஸ்டம் வந்து கிளியராக ஆரம்பிச்சிடும் அப்படின்றது ஒரு இண்டிகேட் பண்ணுறாங்க. இன்னொன்று நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பிஎஃப் அப்படின்னா தெரியுமா? உங்களுக்கு பிஎஃப் பிடிக்கிறாங்கல்ல, நீங்கள் சொல்கிற பிஎஃப் வேறு, பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நவநாகரிக கையூட்டு. அது வாங்கக்கூடிய பழக்கம், அதை கேட்கக்கூடியது, அதை பற்றின பேச்சு டாக் இந்த அரசில் இதுவரை இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிலாம் வராதிங்க அப்படின்னு சிஎம்டியிலே சில உத்தரவுகள் வந்ததாலாம் தகவல்கள் வருகிறது. டெண்டர்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்படுது. இதெல்லாம் முதல் கட்ட இதுதான். டெண்டர்களில் வந்து எதாவது வைலேஷன் இருக்கா, எதாவது வைலேஷன் இருந்தால் உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்களுக்கு நெருக்கமாக இருந்து செயல்பட்டு சில வழக்கில் சிக்கியிருக்கவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களையும் சொல்கிறாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த அமைச்சருடைய செயல்பாடுகள் நல்லாவே தெரியுது. இப்போ புது அமைச்சர்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியுமா, இது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அனுபவம் இருக்கவங்களையும் கூட வச்சுட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். திடீர்னு பண்ணால் ஆர்வக்கோளாயிரும். ஒரு அம்மா டக்குன்னு கோட்டை மாட்டிட்டு போயிட்டு ஆய்வுக்கு போய் மாட்டிச்சா இல்லையா, நானும் நர்ஸு தாங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இல்லாமல் சீனியர்களுடைய உதவியோட இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த 6 மாதம் அமைதியாக இருப்பாங்க எதிர்கட்சிகள், திமுகவோ அதிமுக, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு வாரத்திலே சில ஃபேக் நியூஸஸ் வந்தது, அந்த மீடியாக்கள் வெளிச்சம் போட்டு காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த அமைச்சர்களுக்கு இனிமேல் தான் சவாலே காத்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.